பாலாவுக்கு அன்று பிறந்த நாள். அப்பா அம்மா அவன் பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்த அந்த பரிசு பெட்டியை மெதுவாக திறந்தான். உள்ளே இருந்த பொருளை பார்த்தவுடன் மிக உற்சாகமாக, சூப்பர், இது பைனாக்குலர் இல்லையா? இதை கொண்டு தூரத்தில் இருக்கிற காரியங்களை கூட நம்மால் பார்க்க முடியும் இல்லையாப்பா? ரொம்ப தேங்க்ஸ் அப்பா என்றான் பாலா. இது என்னுடைய கைகளில் கிடைத்த உடனேயே நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் போய் அந்த மலை மேலே ஏறி தூரமாய் இருக்கிற எதையாவது பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. என்ன, கூட்டிட்டு போவீங்களா என்று உற்சாகத்தோடு கேட்டான் சிறுவன். சரி பாலா, வர சனிக்கிழமை எனக்கு லீவு தான். நீ ஆசைப்படுற மாதிரி அன்னைக்கு நம்ம எல்லோருமே அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு வருவோம் என்றார் அப்பா. சனிக்கிழமை காலை சீக்கிரமாகவே தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்தான். திட்டமிட்டது போல குறிப்பிட்ட மலையில் கொஞ்ச தூரம் ஏறிச் சென்றது கார். உயரத்தில் நின்று பக்கத்தில் உள்ள மலையையும் இடங்களையும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த பார்வை மேடையில் பாலாவும் அவனுடைய பெற்றோரும் ஏறினார்கள். மூவரும் மாறி மாறி பைனாக்குலரை வைத்து பல திசைகளில் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென பாலா மிகவும் மெல்லிய குரலில், அப்பா, அங்கே ஒரு மானையும் 2 குட்டிகளையும் நான் பார்க்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கின்றன, நீங்களும் பாருங்கள் என்று கூறி பைனாக்குலரை தந்தையினுடைய கையில் கொடுத்தான். அப்பாவும் பைனாக்குலர் மூலமாக பாலா காட்டிய திசையில் அந்த மானையும் குட்டிகளையும் பார்த்தார்கள். மீண்டும் பாலா பைனாக்குலரை வாங்கி அந்த மானையும் குட்டிகளையும் ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அப்பா அவனை பார்த்து, பாலா, நீ மெதுவாக பேச வேண்டியதில்லை, ஏனென்றால் அந்த மானும் குட்டிகளும் தூரத்தில் இருக்கின்றன. அவைகளை நாம் பார்த்து கொண்டிருப்பது அவைகளுக்கு தெரியாது என்று கூறினார். ஆமாம்பா, இப்ப புரிகிறது எனக்கு என்றான் பாலா. தொடர்ந்து அப்பா அவனை பார்த்து, தம்பி, நம்மையும் இப்பொழுதும் ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் பேசுவதை கூட அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அவர் நம்மை கவனிக்கிறார். எந்த தீமையான காரியத்தை செய்தாலும் அதையும் அவர் கவனிக்கிறார் என்று கூறினார். அதற்கு பாலா, அப்படியாப்பா, என்னையும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா? அது யார்? இப்படி நான் ஒரு நாள் நினைத்து பார்த்ததில்லையே என்று கேட்டான். நம்மை படைத்த கடவுள்தான் எப்பொழுதும் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் சொல்வது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்றார் அப்பா. கடவுள் என்னை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நான் என் வார்த்தையையும் வாழ்க்கையும் கவனமாக காத்துக்கொள்வேன் என்று கூறினான் பாலா. ஆம் நண்பர்களே, நாம் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்மை உண்டாக்கின கடவுள் நம்மையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சொல்வது எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நமது வார்த்தைகளும் செயல்களும் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் வாழ்வோமா? உடல ஒடுக்கணும், உணவ குறைக்கணும். உடல ஒடுக்கணும், உணவ குறைக்கணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைம் கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.